பயப்படாதீருங்கள், நானே நானே என்று பயம் நீங்க செய்தாரே. பலமான எதிர்காற்றை அமர்த்தினாரே. பயப்படாதீருங்கள், நானே நானே என்று பயம் நீங்க செய்தாரே. பலமான எதிர்காற்றை அமர்த்தினாரே. திடன் கொல்லுங்கள் என்று தேற்றினாரே. திடன் கொல்லுங்கள் என்று தேற்றினாரே. படகிலே வந்த துணை அவரே. அவரே நம்முடைய ஆத்மநேசர். இயேசுவின் ஜனமே, திகையாதே மனமே, கொஞ்சமும் கலங்க வேண்டாம், இயேசுவை நம்மோடு இருப்பதினால். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்கு நான் வாழ்த்துக்கள் கூறி, இன்றைக்கு யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவிலே கொண்டு, அங்கு ஒரு அருமையான மகள் எந்த அளவிற்கு தேவனோடு இணைந்திருந்து முதல் தரிசனம் பார்க்கிறவளாய், முதல் தேவ சத்தம் கேட்கிறவளாய், முதல் சாட்சியாய் மாறியிருக்கிறார்கள் என்கிற அந்த அனுபவத்தை இன்றைக்கு நாம் கவனிக்கலாம். வாழ்வில் இன்றைக்கு கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவர்கள் தேடுகிற முதல் அனுபவமே எங்கெல்லாம் சுருக்கமான நல்ல வார்த்தைகள் இருக்கிறது என்றுதான் தேடி வருகிறார்கள். எங்கே ஊழியன் தீர்க்கதரிசி, எங்கே ஊழியர் நமக்கு சாதகமான காரியங்களை சொல்லுகிறவர், எங்கே ஊழியர் எந்த காரியங்களை சுட்டி காட்டாமல் ஆசீர்வாதத்தை பேசுகிறவர் என்கிற ஒரு நிலையில் தேடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இங்கு ஒரு அருமையான மகளுடைய அனுபவத்தை நாம் பார்க்கலாம். விடியற் காலையில் கல்லறையின் அருகே நின்று தனித்து புலம்பி அழுது கொண்டிருக்கிற ஒரு மகள் இங்கு நாம் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். தனித்து நின்று அழுகிறார். என் ஆண்டவர் எங்கே? அவரை வைத்த இடம் எங்கே? எனக்கு தெரியவில்லையே. யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள்? யார் எனக்கு அந்த இடத்தை காட்டுவார்கள் என்று கதறி அழுகிறாள். இந்த இடத்தை ஏற்கனவே அவள் பார்த்திருந்ததாக மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் அவரை அடக்கம் செய்கிற இடத்தையும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் அவருடைய துக்கத்தை நிமித்தம், அவருடைய மனவேதனை நிமித்தம் அவள் இருந்த இடத்தை அடையாளம் தெரியாமல் புலம்புகிறதாக. சரி, அவைகள் அப்படி இருக்கட்டும். இங்கு இந்த தாய்க்கு அவர் தரிசனம் கொடுத்து ஆண்டவர் பேசினால் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் இந்த தாய் 7 பிசாசுகள் பிடித்த ஒரு மகளாக ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வரப்பட்டார். அவர் அந்த 7 பிசாசுகளை துரத்தினதினாலே இவள் எப்படி தேவனை அறிந்தாள், எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டாள் என்கிற உள்ளான மனப்பூர்வத்தோடு கூட அவள் தன்னுடைய அறிவை, தான் ஆண்டவரை தெரிந்து கொண்ட நம்பிக்கையை, அவள் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற மகளாய் வாழ்ந்தாள். வாழ்வே வழக்கமாகவே எப்பொழுதும் மனிதனுடைய அனுபவங்கள் அல்லது ஒரு விசுவாசியின் அனுபவங்கள் நன்மையை பெறுவதற்கு மட்டும் ஓடுவார்கள். ஆனால் அந்த நன்மையை பெற்ற பின்பு அந்த காரியங்களை செய்ய அவர்கள் மறந்து போகிறார்கள். இங்கு நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திற்கு உங்களுடைய கவனத்தை செலுத்தி பாருங்கள். அங்கு இந்த தாய் சிலுவைக்கு அருகிலே நின்று கொண்டிருந்தவர்களில் ஒருவராக காணப்பட்டாள். நேர்த்தியான ஒரு வேத பாகம். இயேசு தனக்கு செய்த அற்புதம், இயேசு தனக்கு செய்த நன்மை, இயேசு தனக்கு செய்த காரியங்களை மனதில் எண்ணி அவரை அடித்து தூக்கி நிறுத்தின பின்பு கூட இவள் அந்த இடத்தை விட்டு நகராமல் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒரு மகளாய் காணப்பட்டால், அதனுடைய அனுபவங்களை நாம் ஆவிக்குரிய நிலையில் கொஞ்சம் யோசிப்போமானால், நன்மையை பெற்றுக்கொண்ட இவள் பெற்றுக்கொண்ட நன்மையோடு அந்த இடத்தை அவள் காலி செய்யவில்லை. ஆசீர்வாதத்தை பெற்ற இவள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தோடு இடத்தை காலி செய்யவில்லை. எல்லா காரியங்களிலும் தன்னை கொண்டு வந்த இவள் தன்னுடைய சூழ்நிலையை பொறுத்து கொஞ்சம் நகர்ந்து போகலாம் என்று போகவில்லை. பாடுகளோடு கூட இருக்கிறவரை பாடுகளோடு பார்த்து தானும் அவைகளை அங்கலாய்ப்போடு பாடுகளை சுமந்தவளை போல நிற்கிற ஒரு அனுபவம் இவளுடைய வாழ்க்கையில். இன்றைக்கு விசுவாசிகளை கண்ணெடுத்து பாருங்கள். வியாதிக்காக ஆண்டவரை தேடுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் ரொம்ப வேடிக்கையான ஒரு காரியம் என்னவென்றால், சுகம் வேண்டும். அபிஷேகம் பெற்ற ஊழியர் யார்? பேய் ஓட்டுகிற ஊழியர் யார்? யார் கருத்தாய் ஜெபிக்கிற ஊழியர்கள் தேடுவார்கள். தீர்க்க தரிசனம் வேண்டும், அப்படிப்பட்ட ஆட்களை தேடுவார்கள்.
இன்னும் தங்கள் குடும்பத்தில் ஏதாகிலும் சிக்கல் பிரச்சனை என்று சொன்ன உடனே தான் போய் கொண்டிருக்கிற இடத்தை விட்டு அந்த இடத்திற்கு ஓடி அங்கு காண்பார்கள். நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், அவர்களாக சொல்லுவார்கள். அது எப்படி அவர்கள் அதை முடிவெடுக்கிறார்கள் என்று தெரியாது. அப்படி போய்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அங்கு இருக்கிற உபதேசியார் ஒருவர் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் என்று பேச தொடங்கினால் அங்கு அவர் என்ன ஜாட பேசுறாருன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அவர் போனா நான் போனாதான் இந்த பிரசங்கமே பண்றாரு. கொஞ்சம் பாவம் உணர்கிறது போல உன்னுடைய அனுபவத்தை மாற்று என்று சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், அதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தாயா, இனி அங்க போக வேண்டாம். அவர் என்ன பார்த்தோன்னு வேற மாதிரியா பேசுறார். இன்னொரு முறை பார்க்கலாம். நீங்க வேற வசனத்துக்குள்ளே வாசிப்பீர்கள். ஆனால் ஒரு முறை ஒரு செய்திக்காக நின்று வேற தேவ காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். திடீரென்று அந்த இடத்திற்கு வந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் இருந்தார்கள். அங்கு ஒருவர் மற்றவரை பார்த்து பேசிக் கொள்கிறார். எல்லாம் நம்ம வரன்னு ப்ரிப்பேர் பண்ணியே கொண்டு வந்திருக்காரு பாஸ்டர். நான் அப்பொழுதுதான் எண்ணினேன், ஓ இப்படியும் ஒரு காரியங்கள் இருக்கிறது, இப்படி யோசிக்கிற மக்கள் இருக்கிறார்கள் என்று. வேதம் தன்னோடு என்னோடு இடைப்படுகிற வேத வசனம் ஏன் என்று கேள்வியோடு கூட நிற்காமல், அல்லது என்னோடு எதை பேசப்படுகிறது, நான் எதனால் உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை கவனிக்கிறது இல்லை. இவர் என்னமோ ஒரு மாதிரி, இவர் என்னமோ என்ன பார்த்த உடனே அப்படி தங்கள் உள்ளத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிற அநேக கர்த்தருடைய ஜனங்கள் உண்டு. இங்கு இந்த தாய் தான் பெற்றுக்கொண்ட நன்மையை அனுபவிக்க அவள் போதும் சொல்லி போயிருக்கலாம். ஆனால் விடலை. அவள் பாடுகளோடு கூட நிற்கிறவரோடு கூட நானும் பாடுபட வேண்டுமே, நான் அதற்காகத்தானே இருக்கிறேன் என்கிற ஒரு நிலையில் சிலுவையை விட்டு நீங்காதவளாய் நின்றால் நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 19:25 சிலுவைக்கு அருகிலே நின்று கொண்டு என்ன சம்பவிக்கிறது, அவர் எப்படி அழுகிறார், அவருடைய முகம் எப்படி, அவருடைய வாய், அவருடைய சூழ்நிலையில் அவருடைய சரீரத்தின் நிலை என்ன, எவ்வளவு அற்புதங்களை செய்தவர், எவ்வளவு அதிசயங்களை செய்தவர் என்று தன்னை அதற்கு ஈடுபடுத்துகிறவளாய் மாறினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு வாழ்வில் எத்தனையோ விதமான அற்புதங்களை செய்கிறார், எத்தனையோ விதமான அதிசயங்களை செய்கிறார். ஆனால் அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கிற வரைக்கும் நாம் நிற்கிறோம். நடந்த பின்பு வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பழக்கம் இல்லை. வேத வசனம் சொல்லுகிறதை கேட்கிறதில்லை, அதற்கு எதிர்த்து நிற்க தொடங்குகிறோம். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள மக்கள் தான் இன்றைக்கு தீர்க்கதரிசிகளாய் சொப்பனக்காரர்களாய் தென்படுகிறார்கள். ஆனால் இங்கு ஒரு தாய் தான் பெற்றுக்கொண்ட நன்மைக்கான ஈவுகளுக்காக சிலுவையே சுமக்க வேண்டும் என்றாலும் சுமக்க தயார் உள்ளவளாய் நிற்கிற ஒரு அனுபவத்தை பாருங்கள். இரண்டாவதாக அவள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். கல்லறை எங்கே வைக்கிறார்கள் என்று கல்லறையை பார்த்து கொண்டிருந்தாலாம். அது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். காரணம், தான் செய்ய வேண்டிய கடமை ஏராளம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவளாய் பார்த்து கொண்டிருந்தாள். அதனுடைய தாற்பயம் என்னவென்றால், கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். ஒருவேளை நாளைக்கு யாராகிலும் அந்த புறமாய் சென்று பார்த்தால் அதற்கு வாசனை திரவியங்களை சூட்டுவது, அதற்கு வேண்டிய காரியங்களை செய்ய, நாளைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை உணர்வு என்ன என்பதை செயல்படத்தக்கதாக உட்கார்ந்து தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்குரிய சூழ்நிலைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். தன் கடமையை செய்வதற்கு, தன்னுடைய காரியங்களில் அவர் தனக்கு செய்தவைகளை உணர்ந்து செயல்படுத்துவதற்கு சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கே வைக்கிறார்கள் என்று மார்க்கு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், யோவான் சுவிசேஷத்தில் தெளிவாய் எழுதியிருக்கிற இந்த பாகத்தை கொஞ்சம் கவனியுங்கள். மார்க்கு 15:47 அருமையாய் எழுதியிருக்கிறது. அவரை வைத்த கல்லறையை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று. இந்த தாய் பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த கல்லறை எங்கே? காரணம், தன்னுடைய கடமையை செய்வதற்காக, தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற காரியங்களை செய்வதற்காக. கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தை வாசிக்கிற காரியங்கள் மாத்திரமல்ல நம்முடைய பொறுப்பு. வேதத்தில் நமக்கு முன்னே கடந்து போயிருக்கிற பரிசுத்தவான்களின் நிலைகளை நாம் முற்றமாய் கவனித்து அவர்கள் காட்டி அந்த சாயலுக்கு ஒப்பாய் நம்முடைய அனுபவங்களை மாற்றி செயல்பட வேண்டியது கட்டாயமானது. இங்கு எழுதியிருக்கிறது, அவள் தன் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தீர்மானித்தவளாய் அவர் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று. நான் இப்பொழுது ஒரு காரியத்தை நம்முடைய மனதிற்குள்ளாக கேள்வி கேட்போம். நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், நான் அதை சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார்,
நான் சில நேரத்தில் தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இன்னும் எனக்குள்ள அந்த பழக்க வழக்கங்களைப் போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆனால் நான் இப்பொழுது ஆண்டவருக்கென்று வாழ தீர்மானித்து சாட்சியாய் வாழ்கிறேன், ஊழியத்திற்கு போகிறேன், அந்த பெண்கள் கூட்டத்தில் பேசுகிறேன், இந்த ஆண்கள் கூட்டத்திற்கு போகிறேன். இப்படி சொல்லி கொண்டிருக்கிற நாம் நம்முடைய கடமை செய்வதற்கு நான் என்ன தீர்மானித்திருக்கிறேன்? என் மேல் விழுந்திருக்கிற கடமை ஏராளம். நான் செயல்படுத்த வேண்டிய கடமை ஏராளம். ஒன்று, வேற காரியங்களில் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருந்து அவர் வரும் வரைக்கும், நான் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளுகிற நாள் வரைக்கும் நான் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டிய காரியம் ஏராளம். நான் செய்யும்படியாக என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக தீர்மானித்து நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கிற கட்டாயமான சில காரியங்கள் உண்டு. அந்த காரியங்கள் செயல்படுத்தப்படுவதற்கு நான் என்ன தீர்மானித்திருக்கிறேன் என்று ஒரே ஒரு முறை உங்களை தீர்மானியுங்கள். தீர்மானம் முடிந்துவிடும், செயல்பாடே முடிந்துவிடும். நம்ம என்ன தீர்மானிக்கிறோம்? வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவோம், வழக்கம் போல காலையில் எழுந்திருப்போம், ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோம், வழக்கம் போல ஏதோ அப்படி போயிட்டு இருக்கலாம். இதுதான் நம்முடைய தீர்மானத்தினுடைய முற்று பெறுகிற காரியமாக நாம் செயல்படுகிறோம். இல்லை, என்னுடைய தீர்மானம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறது. என்னுடைய தீர்மானம் அவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும், அவருக்காக நான் எப்படி வாழ வேண்டும், மற்றொன்று அவருக்காக நான் எந்த நிலையில் நிற்க வேண்டும். என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள, நான் அவர் விரும்புகிற காரியத்திற்கு என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க, என்னையும் என் பிள்ளைகளையும் நான் அர்ப்பணிக்க. சில நாட்களுக்கு முன்பு ஒரு தகவல் எனக்கு கூட சொன்னார்கள். ஐயா, எப்படியாவது அவருக்கு தண்ணியில் முழுக்க ஒரு ஞானஸ்நானம் கொடுத்துருங்க. எனக்கு அது புரியல, என்னன்னு தெரில. நீங்கள் கிறிஸ்தவங்க தானே? ஆமாம். திருமணம் எங்கே முடிச்சிங்க? நாங்கள் சர்ச்சில் தான் முடித்தோம். உங்கள் பொண்ணு என் பொண்ணு அபிஷேகம் விட்டுருக்காங்க, என் பொண்ணு நல்லா இருக்காங்க. இப்போ உங்கள் மருமகனுக்கு எப்படிமா? என் மருமகன் தண்ணியில் தெளித்து தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு. அவர் எப்படியாவது தண்ணியில் முழிக்க விடுங்க பார்க்கலாம். தண்ணியில் முழிக்க விடுங்க. அது எப்படி புரியல. ஒரு தீர்மானம் எனக்குள்ளாக, நான் ஆண்டவருக்காக எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் நம்முடைய உள்ளத்தில் நிச்சயமாய் எடுத்திருக்க வேண்டும். அப்படி ஒரு தீர்மானம் இருந்தால்தான் இந்த பொல்லாத உலகத்தில் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். காரணம் என்னவென்றால், எப்படி என்றாலும் வாழலாம் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் நுழைந்திருக்கிறது. எந்த மாதிரி என்றாலும் தொழுது கொள்ளலாம் ஒரு மார்க்கத்தில் நுழைந்து விட்டது. எப்படி என்றாலும் இருக்கலாம், அது என்ன மாதிரி வாழ்ந்தாலும் சரி. ஒரு கிறிஸ்தவன் என்கிற பேர் இருந்தாலும் ஒரு பைபிள் போதும், ஒரு பாட்டு புஸ்தகம் போதும், அதுக்கு மேல் ஒன்று வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒரு ஆராதனை போதும். மாதத்தில் தேவையில்லை, எப்படியாவது ஒரு கர்த்தருடைய பந்தி போதும். அந்த பெரிய வியாழன் ஒன்று வரும், அப்போ ஒரு பந்தி போதும். அதுக்கு பின்னால் புது வருஷத்துக்கு ஒரு பந்தி எடுத்தால் போதும். இதே நமக்கு காலம் முழுவதும் காத்துக்கொள்ளும். இப்படியெல்லாம் சில காரியங்களை நாம் மற்ற மக்களை விட சிந்திக்க வேண்டியவர்களாய் நிற்கிறோம். நம்மை சிந்தித்து நம்முடைய பரிசுத்தத்தை விரிவுபடுத்த வேண்டியவர்களாய் நிற்கிறோம். இந்த பரிசுத்தத்தின் மேன்மை நமக்குள் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஊன்ற கட்டப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும், அது அதில் படிச்சிருக்கு, இதில் படிச்சிருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. ஆனால் வேதம் தான் படிக்கலை. அதுக்கு அது உள்ள நுழைஞ்சா இதில் ஃபர்ஸ்ட் மார்க், அதில் 2வது மார்க், அதில் முதல் மதிப்பெண், இதில் முதல் வாங்கிட்டாங்க, பரிசு வாங்கிட்டாங்க, எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஜெபிக்கத்தான் தெரியல. எவ்வளோ பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க, ஜெபிக்க தெரியல. என்ன செய்யறது? வேதத்தை எடுத்த தமிழ் படிக்க தெரியல. என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்திலே படித்ததுனால அது திக்கி தான் படிக்கும். திக்கியெல்லாம் படிக்கல. பேசும்போது திக்காம பேசுது, படிக்கும்போது திக்கி பேசுகிற அளவுக்கு இருக்கு. இவ்வளவு படித்த பெண், இவ்வளவு படித்த ஐயா, கொஞ்சம் எல்லாவற்றையும் மனதிற்குள்ளாக கொண்டு வாருங்கள். ஒரே சாதாரண பெண் தான். அந்த பெண் தன் உள்ளத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்தால், கல்லறை எங்கே வைக்கிறார்கள், அந்த கல்லறைக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அவள் உள்ளத்தில் தீர்மானம் எடுத்தவளாய் பார்த்தால் சரி. 3வதாக இந்த சகோதரியிடத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல காரியம் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் யோவான் சுவிசேஷம் 20:1 அங்கு எழுதியிருக்கிற வார்த்தையை பாருங்கள். இருட்டோடு எழுந்து கல்லறையின் அருகிலே சென்றாள். அதிகாலையில் அவரை தேடும்படியாக, அவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படியெல்லாம் ஒரு தாய் தான் பெற்றுக்கொண்ட நன்மையை நன்றி அறிதல் உள்ள ஒரு மகளாய் காண்பிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்ற எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள். பிரசவிக்க முடியாமல் இருக்கிறது, ஆண்டவர் என்னை பிரசவிக்க செய்தார் சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர். இன்றைக்கு நடக்க முடியாது என் பிள்ளையை கர்த்தர் என்னை நடக்க வைத்தார் என்று சொல்ல எத்தனை பேர்.
என் பிள்ளை இவளோடு முடிந்து போனது என்று சொன்னேன், ஆனால் மறுபடியும் பிழைத்திருக்கிறாள் தேவ கிருபையில் என்று சொல்லுகிற எத்தனை பேர். ஆனால் சுகத்தை பெற்றுக்கொண்ட, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, கிருபைகளை பெற்றுக்கொண்ட, தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட, ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட என்று சொல்லி கொண்டிருக்கிற நான் ஆண்டவருக்கென்று எதை நான் செய்வதற்கு என்னை விட்டு கொடுத்திருக்கிறேன், ஆயத்தமாயிருக்கிறேன். இருட்டோடு எழுந்தாள். ஒரு பெண் தான் இருட்டோடு எழுந்து தனித்தவளாய் கல்லறையின் இடத்திற்கு ஓடுகிறாள். நான் என் கடமையை செய்யும்படியாய் அங்கு நிற்கப் போகிறேன். அவர் எப்படி இருக்கிறாரோ நான் பார்க்க வேண்டுமே. தன்னுடைய சூழ்நிலையில் தான் தீர்மானித்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாய் மாறினாள். தீர்மானம் எடுக்கிறது பெரிதல்ல, தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் இருக்கிற அந்த உற்சாகத்தின் மேன்மைதான் மிக பெரியது. சொல்லுகிற அந்த அனுபவங்களை அப்படியே நம்முடைய உள்ளத்திற்குள் கொண்டு வாருங்கள். அதிகாலையில் எழுந்து இருட்டோடு ஓடி அங்கு நின்று கொண்டாள். அவளுடைய தாகத்தை இயேசு கவனித்தார். அவளுடைய இருதயத்தில் உண்டாயிருந்த 7 பிசாசுகள் போனதிலிருந்து அவள் சிலுவை கரிகளே நிற்கிற அந்த சம்பவத்தை கவனித்தவர். தான் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று அந்த இடத்தை குறிப்பாய் தீர்மானத்தோடு பார்த்தவள். தான் தீர்மானித்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக அதிகாலையில் எழுந்து உட்கார்ந்திருக்கிறார், அதிகாலையில் எழுந்து வந்திருக்கிறார். இந்த அனுபவத்தை அவர் உற்று கவனிக்கிறார். கவனித்தவர் அவளை வெறுமையாய் அனுப்பக்கூடாது என்று தீர்மானம் பண்ணினார். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படிதான் நின்று கொண்டிருக்கிறவளை பார்த்து, யாரை தேடுகிறாய்? அவரை கேட்டார். ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? சில நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா அப்படி சொல்லி இதுவரைக்கும் எனக்கு எந்த காரியங்கள் இல்லை. துக்கத்தின் மேல் துக்கம், வேதனையின் மேல் வேதனை, என்னுடைய அனுபவங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லுகிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் உண்டு. என்னால் ஒரு காரியத்தை உறுதியாய் சொல்ல முடியும். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தன் கடமையை நிறைவேற்றும்படியாய் எங்கே எங்கே என்கிற ஏக்கத்தோடும் நோக்கத்தோடும் காத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உள்ளத்தில் கொஞ்சமும் கலக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். காணவில்லை, முடியவில்லை, நான் தேடுகிறது கிடைக்கவில்லை, நான் ஆசைப்பட்டது நடக்கவில்லை, நான் ஜெபித்தது நடக்கவில்லை, ஐயோ இன்னும் எவ்வளவு நேரம், ஐயோ எங்கே எங்கே, கேள்வி மேல் கேள்வி கேட்டு உள்ளத்தை உடைத்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, ஒரே ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். உன்னை தேடி ஒருவர் கல்லறையை விட்டு வெளியே வந்து நிற்கிறார். கல்லறைக்கு உள்ள அல்ல, கல்லறையை விட்டு வெளியே வந்தே உன்னை தேடிக்கொண்டு நிற்கிறார். உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். நீ வருவாய் என்று காத்து கொண்டிருக்கிறது போலவேதான் உங்களை குறித்தும் அவர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். தேடுகிற உங்களை, தவிக்கிற உங்களை, எங்கே என்று கேள்வி கேட்கிற உங்களை, எதற்காக, ஏன் அவரை எங்கே வைத்தீர்கள், எப்படி நான் காண்பேன், இப்படி நடந்து போனதே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களை தேடி ஏன் அழுகிறாய் என்கிற குரலை கொடுத்து பார்க்க வருகிறார். சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். இருதயத்தை திடப்படுத்துங்கள், உள்ளத்தை ஸ்திரப்படுத்துங்கள். என்ன நடந்தாலும் சரி, அந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம். அவர் உங்களை தேடி வரும் வரைக்கும் அவர் நிச்சயமாய் வருகிற தேவன். அதற்காகத்தான் தேடி வந்தார். ஏன் அழுகிறாய்? நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 20:16, யோவான் 20:18, மார்க் 16:19 அந்த வசனங்களை எல்லாம் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு அருமையான வேத வசனம் உண்டு. அவள் முதல் இயேசுவை கண்டவளானால், மற்றொன்று மற்றவர்களுக்கு சொல்கிற முதல் சாட்சியானால், அதே போல உங்களையும் மாற்ற அவரால் முடியும். முதல் காண்கிறதாய், முதல் சாட்சியாய் சோர்ந்து போகாமல் உங்கள் இருதயத்தை பலப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக நிற்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இன்றைக்கு நாங்கள் அருமையான மகள் மரியாதை குறித்து ஒரு சிறு காரியமாக தியானத்திற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுத்தோம். உண்மையாய் நன்மையை பெற்றுக்கொண்ட மகள் சிலுவையை சுமக்கிறதானாலும் என்கிற அந்த ஆசையோடு கூட சிலுவையை விட்டு நீங்காதிருந்த அந்த அனுபவத்தை நாங்கள் வாசித்தோம். உமக்கு ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்கிற ஆதங்கத்தோடு கூட தீர்மானம் எடுத்தவளாய் நின்றதையும் வாசித்தோம். மாத்திரமல்ல, தான் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படி கல்லறையை தேடி வந்த அனுபவத்தை நாங்கள் வாசித்தோம். ஐயா, ஒரு காரியத்தை உம்மிடத்தில் கேட்கிறோம். உம்முடைய பிள்ளைகளில் அநேகர் இதே நோக்கத்தோடு எண்ணத்தோடு கூட உம்மை தேடிக்கொண்டிருக்கலாம். உமது முகத்தை பார்க்க ஆசையாயிருக்கலாம். தயவாய் அவர்கள் மேல் அன்பு வையும். மறந்து விடாதிரும். இன்றைக்கு அவர்களை நீர் சந்தியும். உமது குரலை அவர்கள் கேட்கட்டும். உமது நாமத்தின் மகிமைக்கு அவர்கள் சாட்சிகளாய் விளங்கட்டும்.
உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களை நிரந்தரமாய் மூடிக்கொள்ளட்டும். பலத்தால் இடைக்கட்டி கடைசி மட்டுமாய் தாங்கும். உம்முடைய வல்லமை அவர்களை மூடி மறைக்கிறதை அவர்கள் உணரட்டும். அவர்கள் தீர்மானம் எடுத்தவர்களாய் நிற்கிற உள்ளத்தை அவர்களுக்கு தாரும். தீர்மானம் மாத்திரமல்ல, தீர்மானத்தை என்ன வந்தாலும் நிறைவேற்றவர்களாய் மாற்றித்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் அவர்கள் எடுத்த தீர்மானத்தை உறுதியாய் செயல்படுத்த கிருபைத்தார். மரியாதை போல எல்லாவற்றையும் விட்டு தனித்த ஒரு நிலையில் கல்லறையின் அருகிலே வந்து நின்று தான் எடுத்த தீர்மானத்திற்காக காத்து கிடக்கிற ஒரு அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறுத்தார். அப்படிப்பட்ட கிருபையோடு கூட உம்மை நேசிக்க, உமது முகத்தை பார்க்க அவர்களுக்கு அருள் செய்வீராக. உமது கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கட்டும். ஒரு நிரந்தரமான மகிமையில் அவர்களை நிரப்பித்தார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். மரியாளுக்கு முதல் தரிசனம் கொடுத்து தன்னை இன்னார் என்று வெளிப்படுத்தினவர் உங்களுக்கும் தரிசனம் கொடுத்து தம்மை வெளிப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.